வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அவர்களின் திருமண வாழ்வின் வெற்றி ரகசியம் என்ற தலைப்பில் உரையாடல் வடிவில் சிந்திக்க இருப்பது அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஸ்வரி மோகன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. மகரிஷியும் அவரோட வாழ்க்கை துணைய விரும்பித்தான் தேர்ந்தெடுத்தாங்களாமா? ஆமாமா, அவரோட அக்காள் மகளை தான் விரும்பி தேர்ந்தெடுத்தாரு. ஆனா பெத்தவங்களோட முழு சம்மதத்துடன் தன்னோட மனைவியை திருமணம் செய்து கொண்டார். அவர் திருமண வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னம்மா? ரகசியம் ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பிற்காலத்துல உலக சமுதாயத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்கு ஏற்ற வாழ்க்கை துணை வேண்டும் என்று எண்ணினார். அவர் எண்ணத்திற்கு தகுந்தபடிதான் அவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தார். அதனால் இயற்கையும் மகரிஷிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது என்றே சொல்லலாம். ஏமா, சுவாமிஜி அவங்க தன் வாழ்க்கை துணையை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர். அவருக்கு போய் இறைநிலை ஏமா இப்படி ஒரு சோதனையை ஏற்படுத்திச்சு? குழந்தை இல்லாத ஒரு காரணத்துக்காக அவருக்கே இரண்டாவது திருமணம் செய்ய வச்சுச்சு. அங்கதான் இறைவனோட திருவிளையாடல் இருக்கு. இறைவனோட திருவிளையாடல் சாதாரணமானது அன்று. மிக பெரிய ரகசியத்தை சுவாமிஜியோட வாழ்க்கையில பல சோதனைகளை கொடுத்து உலகத்துக்கு இறைவன் தெரியப்படுத்தினான் தெரியுமா? அப்படிங்களாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. என்னம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது வித்தின் மூலம்தான் பிறவி நீழுகின்றது என்ற உண்மையினை தெரியப்படுத்தவே அருள் தந்தைக்கு இரண்டாவது திருமணத்தை இறைவன் நடத்தினான். ஆனா ஏமா, இரண்டாவது திருமணம் செஞ்சு குழந்தை பிறக்கலையே? ஏன்னா மனிதனுக்கு சந்ததி உருவாகாமல் போவதற்கு 3 காரணங்களை அருள் தந்தை சொல்றாங்க. முதல் காரணம், இளமையிலேயே திருமணம் வேண்டாம் என்று மறுத்து சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டாது. இரண்டாவது, இளமையிலேயே வித்து கெட்டவர்களுக்கும் குழந்தை பேரு இல்ல. மூன்றாவது, பரம்பொருளோடு உயிர் லயமாகி தவம் சித்திக்கும் நிலை, உயிர் சக்தியில் பதிவுகள் அனைத்தும் தூய்மை பெற்ற நிலை. வினை பதிவுகளை கழிப்பதற்காகத்தான் சந்ததிகள் உருவாகின்றார்கள். ஆனால் அருள் தந்தைக்கு பதிவுகள் முற்றிலும் தூய்மை அடைந்த நிலையில் இருந்ததுனால அவருக்கு சந்ததி உருவாகல. பரம்பொருளோடு லயமாகி தவம் சித்திக்கும் நிலை என்ற காரணத்திற்காகத்தான் அவருக்கு குழந்தை பேரு கிட்டவில்லைமா. ஓ, அப்படியாமா? இப்படி ஒரு மாபெரும் ரகசியத்தை சுவாமிஜி வாழ்க்கை மூலமா இறைவன் நமக்கு ஒரு திருவிளையாடலவே நடத்தி காமிச்சிட்டாமா. ரொம்ப சரியம்மா. ஆமாம்மா, பிறவி கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காகத்தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம். அதனால சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் குடும்பத்துல இடம் கொடுத்து நமது பெரும் நோக்கத்திற்கு தேவையான சக்தியை விரயமாக்கி கொள்ள கூடாது. கணவன் மனைவி உறவை உயிராக மதியுங்கள். பெற்றோர் மக்கள் கூட்டுறவை மேம்படுத்துங்கள். குடும்ப அமைதியை காத்து வாருங்கள். இதுதானமா மகிழ்ச்சி சொன்னது. நமது மன வளக்கலையும் அதனால் பெற்ற மனோசக்தியும் அறிவாற்றலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே குடும்ப அமைதியை விரும்பி தேடி முயன்று பெற்று அனுபவித்து பயன்பெற்று உயர்வடைந்து அந்த அமைதியையும் இனிமையும் சுற்றி உள்ளவர்களிடமும் சமுதாய அளவிலும் பரவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையாமா? ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அவரவர் கருமையமே. கருமையத்தில் உள்ள பதிவுகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்ப்போமா அன்பர்களே? தெய்வீக திருவிளையாட்டு சூட்சும அரங்கமாம் கருமையம்தான் இரு மனங்களை இணைக்கும் தெய்வீக திருநிதி ஆகும். திருமணங்கள் சொர்க்கம் என்னும் கருமையத்தில் நம் விருப்பப்படியே நிச்சயிக்கின்றன. இயற்கையின் மூலதன கருவூலமாம் கருமைய ஆணையின்படி இணையும் இரு உள்ளங்கள் அடைவது இன்பமே பேரின்பமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை
டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.